அந்த வேல்யூ மட்டும் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எதுவுமே பண்ணலை. ஓகேவா? அப்புறம் அந்த m2 v2 u2 m2 v2 u2 அப்படியே தான் எழுதியிருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போ சின்ன விஷயம்தான், கிளியராக நோட் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போ எனக்கு இது ப்ளஸ் u1, எனக்கு இதுவும் ப்ளஸ் u1. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்? m1 2u1 எழுதலாமா? மைனஸ் v2 minus u2, right? Which is equal to m2 v2 minus m2 u2. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த m வந்து நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுலேயும் அதே மாதிரி நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போது m1 2u1 இப்படி எழுதிக்கலாமா? minus m1 v2 minus m1 u2. ரைட். நான் எதுவுமே பண்ணலை, இதை மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், u2 which is equal to இந்த டேர்ம் தான், அதே தான். ரைட்டா? நான் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் u எல்லாமே ஒரு பக்கமாகவும் v எல்லாமே ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏன்னா நான் v தான் கண்டுபிடிக்க போகிறேன். ரைட்டா? அப்போது இது என்ன சொல்லலாம், 2m1 u1 இது அப்படியே தான் இருக்குது, எனக்கு v அந்த பக்கம் போய்டும். அப்போ இந்த டேர்ம் இருக்குமா, m1 u2. இப்போ இது எனக்கு u இல்லையா, இது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும், which is equal to இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, மைனஸ். அப்போ எனக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? ரைட். ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச ஈக்குவேஷன். ஸோ இதிலேருந்து நம்ம எதனா காமன் டேர்ம் எதனா எடுக்க முடியுமா? நீங்களே பாருங்கள், எதனா காமன் டேர்ம் இருக்கா? எனக்கு இங்கே வந்து u2 வந்து காமன். ரைட்டா? அப்போது இந்த 2m1 u1 அப்படியே தான் இருக்குது. இதில் வந்து நான் ப்ளஸ் u2 நான் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா ப்ளஸ் தான் எடுக்கிறேன். ரைட்டா? ப்ளஸ் u2. அப்போ எனக்கு இந்த m2 இங்கே வரும், எனக்கு இந்த மைனஸ் ஆஃப் m1 இங்கே போய்டும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன், u2 m2 இது மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இது ப்ளஸ் தான் இல்லையா? அப்போது m1 u2 மைனஸ். இங்கே நீங்கள் மைனஸ் எடுத்திங்கன்னா இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். எனக்கு ஈக்குவேஷன் தப்பு, அதனால் நான் இங்கே ப்ளஸ் எடுத்துகிட்டு இங்கே மைனஸ் போட்டாச்சு, which is equal to இந்த இதில் எதனா நான் காமனாக எதனா எடுக்கலாமா பாருங்களேன், v2 எடுக்கலாமா? அப்போது m1 ப்ளஸ் m2 v2. ரைட்டா? அப்போது எடுத்தாச்சு. அப்போ எனக்கு v2 மட்டும் தானே தேவை, ஃபைனல் வெலாசிட்டி மட்டும் தான் தேவை. அப்போ இது எல்லாமே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாமா? இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும், மல்டிப்ளையில் இருக்குது, இது வந்து டிவைட் ஆகிடும். இப்போ டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த v2 அப்படியே எழுதுகிறேன், இந்த டேர்ம் ஃபுல்லாகவே எனக்கு மொத்தமாக டிவைடு. ரைட்டா? ஸோ இந்த டிவைடு வரும்போது எனக்கு இந்த ஒரு டேர்ம் இருக்குது ப்ளஸ் இந்த ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ எனக்கு இந்த m1 ப்ளஸ் m2 வந்து ரெண்டுத்துக்குமே காமனான டிவிஷன் டேர்ம் தான். ரைட்டா? அப்போது இந்த காமனான டிவிஷன் டேர்மை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சிடுறேன், அதாவது அதுக்கு தனியாக இதுக்கு தனியாக. அப்போ இங்கே வந்து m1 ப்ளஸ் m2, அதே மாதிரி இந்த டேர்முக்கு m1 ப்ளஸ் m2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எனக்கு ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் 2. ஏன்னா இது எனக்கு v2 ஃபைனல் ஆப்ஜெக்ட், ரெண்டாவது ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி. இப்போது இதே யூஸ் பண்ணி இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ கொஞ்சம் கிளியராக பாருங்கள், m1 u1 v1 அந்த டேர்ம் which is equal to எனக்கு m2 v2 எனக்கு என்ன இருக்குது, இந்த டேர்ம் எனக்கு ப்ளஸ்ஸு தான். அப்போ இதை நான் அப்படி எழுதலாமா, v1 மைனஸ் u2 ப்ளஸ் u1. ரைட்? சாரி v2 எழுதியாச்சு, எனக்கு மைனஸ் இந்த டேர்ம் இருக்குல்ல, இங்கே பாருங்கள், v2க்கு பதிலாக v1 மைனஸ் u2 ப்ளஸ் u1 இது முடிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு மைனஸ் u2 என்ன இருக்கு இல்லையா, அதை தான்.
ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? இந்த டேர்ம் எதனா காமனாக இருக்கா? இருக்குது. இந்த u2 இந்த u2, அப்போ இது ரெண்டும் சேர்ந்தோம் அப்படின்னா மைனஸ் u2 மாறிடுமா? ரைட். இந்த ப்ளஸ் u1 அப்படியே தான் இருக்குமா? இது அப்படியே தான் இருக்குது. இந்த v1ம் அப்படியே தான் இருக்குது. மல்டிப்ளை பை m2 மைனஸ் u2 ப்ளஸ் 2u2. இந்த v அப்படியே தான் இருக்குது, இந்த uவும் அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் இங்கே என்ன சொல்கிறேன், இங்கே எந்த சேஞ்சஸுமே இல்லை, அதே தான். ரைட். ஸோ இதுக்கப்புறம் நான் உள்ள m மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போது m1 u1 மல்டிப்ளை பண்ணியாச்சு மைனஸ் m1 v1 விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே m2 v1 மைனஸ் 2 m2 u2 மல்டிப்ளை தான் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ m2 ப்ளஸ் m2 u1. ரைட்டா? ஸோ எதனா டவுட் இருக்கா? இல்லை. ரைட். ஸோ இதுதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவேஷன் பண்ணிவிட்டு நான் வந்து u எல்லாம் ஒரு பக்கம் எடுத்தேன், v எல்லாம் ஒரு பக்கம் எடுத்தேன். அதே மாதிரி நம்ம இங்கே பண்ணலாமா? அப்போது u எல்லாம் ஒரு பக்கம், இது u தான் இல்லையா? அப்போ m1 u1, இது v, அப்போ அந்த பக்கம் போய்டும், அது நமக்கு தேவையில்லை. அப்போ எனக்கு இது u தானே, இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரலாமா? 2 m2 u2. கரெக்டாக? இதுவும் எனக்கு u தான், இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா எனக்கு மைனஸ் ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு முடிஞ்சிச்சு. அப்போ எனக்கு இந்த v டேர்ம் இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா ப்ளஸ். ரைட்டா? எனக்கு இது ஆல்ரெடி ப்ளஸ்ஸு தான். இதிலிருந்து நம்ம எதனா காமன் எடுக்கலாமா? v1 காமன் எடுக்கலாம். அப்போ m1 ப்ளஸ் m2 v1. இதிலிருந்து நம்ம எதனா காமன் எடுக்க முடியுமா? இந்த ரெண்டுத்துலேயும் m2 காமன் எடுக்கலாம். அப்போ m2 காமன் எடுத்தால் இங்கே எனக்கு 2லாம் இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம வேண்டாம், இதை நம்ம காமன் எடுக்க வேண்டாம். இந்த இடத்துல u காமன் எடுத்துக்கலாம். அப்போ u காமன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், m1 மைனஸ் m2, m1 மைனஸ் m2 உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். m1 u1 m2 u2 மைனஸ், அப்போ கரெக்டாக இருக்குது, கரெக்டாக தான் காமன் எடுத்திருக்கோம். அப்போ இது ப்ளஸ் 2 m2 u2 முடிஞ்சிச்சா? அப்போ எனக்கு v1 மட்டும்தான் தேவை. நம்ம இங்கே என்ன பண்ணோம், அந்த டேர்மை வந்து இந்த பக்கம் எடுத்து வந்தாச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி இதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ இந்த டேர்ம் வந்து எனக்கு இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா எனக்கு ரெண்டுத்துக்குமே காமன் m1 ப்ளஸ் m2. அப்போ காமனாக இருக்கும்போது எனக்கு ரெண்டு டேர்ம் இருக்குது, அதையும் நான் மறுபடியும் ரெண்டுத்துக்கும் பிரித்தாச்சு. அப்போ எனக்கு இங்கே m1 ப்ளஸ் m2, இங்கே வந்து எனக்கு m1 ப்ளஸ் m2. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன்ஸ். ரைட்டா? ஸோ எதனா டவுட் இருக்கா? இல்லை. ஸோ இதுதான் வந்து எலாஸ்டிக் சொல்யூஷன் இன் 1 டைமென்ஷன்ஸ். ஸோ பொறுமையாக பாருங்கள், கிளியராக புரியும். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் with a smile.